மறைந்த மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டேவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து 16வது லோக்சபா கூட்டத்தின் முதல் நாள் அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. பிரதமராக நரேந்திர மோடியும் 45 அமைச்சர்களும் பொறுப்பேற்றனர். 16வது லோக்சபாவின் முதலாவது கூட்டத்தொடர் தற்காலிக சபாநாயகர் கமல்நாத் தலைமையில் புதனன்று கூடியது. பிரதமராக பொறுப்பேற்ற நரேந்திர மோடி முதல் முறையாக லோக்சபா கூட்டத்தொடரில் பங்கேற்றார். காங்கிரஸ் தலைவர் சோனியா உள்ளிட்ட பெரும்பாலான உறுப்பினர்கள் முதல் நாள் கூட்டத்தில் பங்கேற்றனர். டெல்லியில் செவ்வாயன்று சாலை விபத்தில் மரணமடைந்த மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கோபிநாத் முண்டேவுக்கு தற்காலிக சபாநாயகர் கமல்நாத் இரங்கல் அறிக்கை வாசித்தார். 30 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் மாபெரும் மக்கள் தலைவராக முண்டே விளங்கியதாகவும் விவசாயிகளின் நலனுக்காக தன்னலம் பாராமல் பாடுபட்டதாகவும் கமல்நாத் புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து அனைவரும் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். முண்டே மறைவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக லோக்சபா நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. மகாராஷ்டிர மாநிலம் பீட் தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்வான முண்டே முந்தைய லோக்சபாவிலும் பீட் தொகுதி எம்பியாக பதவி வகித்தார். மகாராஷ்டிர துணை முதல்வராகவும் முண்டே பதவி வகித்துள்ளார்.